எஸ்டேட்ல இது வரல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஜஸ்ட் வந்து ப்ரொஃபைல வந்து நீஷ் போடுறதுனால மட்டும் சக்சஸ் வராது. கொஞ்சம் வந்து அந்த அந்த ஃபீல்டுக்குள்ள இறங்கி ஒரு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். அவங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஒரு ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் 2 பேர் வந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க அப்படின்னா எப்படி பேசுவாங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்க வெப் டிசைனரா இருக்கீங்க, நீங்க உங்களோட வெப் டிசைனர் ஃப்ரெண்ட் கூட பேசுறீங்க அப்படின்னா பக்கத்து சீட்ல ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த பாட்டிக்கு நீங்க பேசுறது புரியாது இல்லைங்களா? நீங்க பண்ற அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு பிரச்சனைகள் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆழமா இறங்கி ஒரு வேலை பார்க்கணும், புரியுதுங்களா? அந்த 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 வேலையை நீங்க இறங்கி பார்க்கலன்னா உள்ள இறங்க முடியாது. இப்போ ரியல் எஸ்டேட் அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் பத்தி யூடியூப்ல கொஞ்சம் வீடியோஸாவது பார்த்துருக்கணும். அவங்க அந்த வீடியோஸ்ல கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கணும், புரியுதுங்களா? இது வந்து வெப் டிசைனுக்கு சம்பந்தமே கிடையாது. இது வந்து வெறும் மார்க்கெட் இம்மர்ஷன், அவ்வளவுதான். சரிங்களா? அதுதான் நான் சொல்லி கொடுக்குறது. எதுவுமே வந்து டெக்னிக்கலாவும் இருக்காது, இதாவும் இருக்காது, ஸ்கில்லே இருக்காது. மார்க்கெட்டிங் அந்த மைண்ட் செட் சேஞ்ச் வரதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த நம்ம கல்ச்சரா இருந்துட்டு எம்ப்ளாயி எஜமான் வந்தா சொல்லுங்க எஜமான் பாசி மரியாதை கொடுத்து சேலஞ்ச் ஏஞ்சி நிக்கிறது, அந்த வேலை நான் பண்ணிருக்கிறேன் ஆபீஸ்ல. அந்த மைண்ட் செட்ல இருந்து ஃபாரின்காரன் பாரு அங்க இருக்காங்கன்னா கேஷுவலா எப்படி இருக்கிறாங்க, அந்த பாஸும் எம்ப்ளாயும் கேஷுவலா அந்த பீர் கதை சொன்னீங்களா, அந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி இருக்காங்க, அந்த அந்த மைண்ட் செட் தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கதையெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. நான் இதெல்லாம் யார் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல அவங்க வீடியோ எல்லாமே நான் பாத்துருக்கேன். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கதை சொன்னீங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸோட இது பாக்கணும்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தேன். பாத்துட்டு ஒரு எபிசோட் முடிஞ்சிட்டு 2வது எபிசோட கொஞ்சம் சீன்லாம் மாதிரியா தானே இருக்க மாதிரியா பக்குன்னு ஆயிடுச்சு. வீட்டுலதான் பாத்துருந்தேன் ஒரு மாதிரியா பக்கோட ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே விட்டது. அது திரும்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அவங்க திங்க் பண்ற விஷயம். அது அதுவே வந்து 90s. நான் சொல்றது நீங்க சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி 93ல ஆரம்பிச்சு 2003ல முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அதுவே நான் ஏன் சொல்றேன்னா அதுதான் இப்போ நமக்கு கொஞ்சமாவது அக்செப்டபிளா இருக்கும். ஏன்னா நம்ம கலாச்சாரமும் இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது இல்லைங்களா? சோ அதனால ஒரு என்ட்ரி மாதிரி அதை நீங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க எப்படி பேசுறாங்க பழகிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் புரியும். நல்ல நல்ல விஷயம். ஆக்சுவலி நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்றத கேட்கும்போது.